ஹாய் வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 3 சப்ளிமெண்ட்ரி எர்த்குவாக் ரிட்டன் பை எம்.எஸ். மகாதேவன். ஆசரி rickety structure or piece of equipment poorly made and likely to collapse. உடஞ்சிற மாதிரி இருக்கக்கூடியதான் நம்ம rickety அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெஞ்சு அதெல்லாம் வந்து உடையக்கூடிய கண்டிஷனில் இருக்கிறது தான் rickety. tremor a slight earthquake நிலநடுக்கம். ஆனால் இது வந்து பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. நில அதிர்வுன்னு சொல்லுவோம். லைட்டாக இருக்கும், மைல்டாக ஏற்படக்கூடிய அந்த நில அதிர்வை தான் நம்ம ட்ரெமர்னு சொல்கிறோம். டெவாஸ்டேஷன் த ஸ்டேட் ஆஃப் பீயிங் டீகேட் ஆர் டெஸ்ட்ராய்டு. அதுவே நிலநடுக்கம் வந்து பயங்கரமாக ஏற்பட்டு ஒரு பெரிய ஆபத்து பேரழிவு ஏற்படுறதான் டெவாஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஹெப்பாசட்லி இன் எ ரேண்டம் மேனர், தற்செயலாக ஒரு விஷயம் நடக்கிறது ஹெப்பாசட்லி அப்படின்னு சொல்கிறோம். டெப்ரிஸ் ஸ்கேட்டர்டு பீசஸ் ஆஃப் ரபிஷ் ஆர் ரிமைன்ஸ். குப்பையும் கூலானுமா நிலநடுக்கம் ஏற்பட்டதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த பில்டிங் எல்லாம் உடஞ்சி போய் அந்த கட்டிட இடிபாடுகள், குப்பைகள், கூலான்கள் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதா டெப்ரிஷ் அப்படின்னு சொல்கிறோம். ஒயிட் ஷர்டட் ரேப் ஆர் ட்ரெஸ் எ பாடி இன் எ ஷர்ட் ஃபார் பரியல். இறந்து போனவங்களை அந்த பரியலுக்காக வச்சுருக்கும் போது, இறுதி சடங்கு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த வெள்ளை கலர் துணி போட்டு மூடி வச்சுருப்பாங்கள்ல, அதுதான் வந்து நம்ம ஒயிட் ஷர்டட் அப்படின்னு சொல்கிறோம். பைரஸ் எ ஹீப் ஆஃப் பர்னபிள் மெட்டீரியல் ஃபார் பர்னிங் எ காப்ஸ் அஸ் பார்ட் ஆஃப் எ ஃபியூனரல் செரிமனி. இறந்து போனவங்களை அடக்கம் செய்யக்கூடிய அந்த ஃபியூனரல் இறுதி சடங்கு, இதில் பார்த்தோன்னா நிலநடுக்கம் ஏற்பட்டு நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அவங்கள வந்து லைன் பை லைனாக வச்சு அந்த இறுதி சடங்கு அவங்கள எரிக்கிறாங்க. அதுதான் வந்து பைரஸ் அப்படின்னு சொல்கிறோம்.